ஆனால் நீங்கள் கையை வச்சு தூக்குனதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு உங்களோட முதுகு பெண்டை ஸ்ட்ரெயிட் பண்ணணும். ஸ்ட்ரெயிட் பண்ணும்போது உங்களோட முதுகில் இருக்கிற அந்த ஒரு போன் ஸ்ட்ரெயிட் ஆகி ஆக்டிவ் ஆகும். அதுக்கப்புறமா உங்களோட ஷோல்டர்ஸ் டைட் ஆகணும். டைட் ஆனால் தான் அந்த ஒரு பொருளை தூக்கிறதுக்கான ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். அதாவது உங்களோட ஷோல்டர் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளோ அந்த ஒரு பொருளை உங்களால் ரொம்ப நேரம் தூக்கிட்டு இருக்க முடியும். அதுக்கப்புறமா உங்களோட ஃபோர் ஆர்ம் பகுதி ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக ஆக்டிவ் ஆகும். அதுக்கப்புறம் தான் உங்களோட ஃபிங்கர்ஸுக்கு அந்த ஒரு வெயிட் போயிட்டு ஸ்ட்ரென்த் ஆக்டிவ் ஆகி நீங்கள் அந்த ஒரு பொருளை தூக்குறீங்க. இதில் பாதிப்படைகிறது மோஸ்ட்லி யார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களோட ஷோல்டர்ஸ் தான். ஏன்னா நீங்கள் உங்களோட பேக்குக்கும் உங்களோட ஃபோர் ஆர்முக்கும் நடுவில் ஷோல்டர்ஸ் ஆக்டிவ் ஆகுது. ஓகேவா? ஸோ நீங்கள் ஒரு அவசரத்தில் பேக்கை ஸ்ட்ரைட் பண்ணாமல் ஷோல்டரோடையே தூக்கிட்டீங்கன்னா அதுக்கும் ஷோல்டர் பாதிக்கப்படும். அப்படி இல்லைன்னா ஃபோர் ஆர்மோட வெயிட்டே எனக்கு தேவையில்லைன்னு ஷோல்டர்ஸாலேயே தூக்க ஆரம்பிச்சிங்கன்னா அதனாலையும் உங்களோட ஷோல்டர்ஸ் பாதிக்கப்படும். ஸோ நீங்கள் என்ன வெயிட்டை தூக்குறதுனாலும் சரி, ஜிம்மில் போயிட்டு ஒரு வெயிட் தூக்குறதுனாலும் சரி, அப்படி இல்லைன்னா உங்களோட வீட்டில் ஒரு சிமெண்ட் மூட்டையை தூக்குறதுனாலும் சரி, ஒரு டேபிளை தூக்குறதுனாலும் சரி, ஒரு வாட்டர் பாட்டிலை தூக்குறதுனாலும் சரி, டக்குன்னு தூக்காமல் கொஞ்சம் பொறுமையாக உங்களோட அந்த ஒரு வெயிட்டை கரெக்டான ஸ்பேஸுக்கு கொடுத்துட்டு தான் தூக்குறதுக்கே ஆரம்பிக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களோட ஷோல்டர் அவன் தான் பாதிக்கப்படுவான். ஏன்னா அவன் தான் சென்டர் பாயிண்ட்டாக இருக்கு. நீங்கள் யோசிக்காமலோ தான் உங்களோட பேக்கையும் ஷோல்டர்ஸையும் ஃபோர் ஆர்ம்ஸையும் யூஸ் பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் என்ன தான் யோசித்து ஓகே பேக்கெலாம் தேவையில்லை அப்படின்னு எந்திரிக்க ஸ்டார்ட் பண்ணாலும் ஷோல்டர் பாதிக்கப்படுவான்.